ஹாய் எவ்ரிவன், இது 11th ஸ்டாண்டர்டுக்குரிய டே 7க்குரிய கோல்டன் ஸ்டடி பிளான். இது வந்து நாளைக்கு, அதாவது 22nd ஆகஸ்ட் சண்டே படிக்க வேண்டிய போர்ஷன். சண்டே வந்து நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும் இல்லையா? இப்போ நான் வழக்கம் போல் பயோமேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பியூர் சயின்ஸ் குரூப்புக்குரிய ஸ்டடி பிளான் சொல்ல போகிறேன். எந்தெந்த டைமிங் படிக்கணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லைன்னா டே 1 ஸ்டடி பிளானை பார்த்து டைமிங் குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபிசிக்ஸில் புக்குக்குள்ள 1.6, 1.6.1, 1.6.2, 1.6.3, 1.6.4 படிக்கணும். ஆக மொத்தம் 5 பேஜ் இருக்குது. 5 பேஜஸ் படிக்கணும். 2 பேஜில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. 2 hours இருக்குது. ஸோ 5 pages and 2 page ப்ராப்ளம்ஸ். இந்த 5 ஹெட்டிங்கும் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு 2 hours ஒதுக்க சொல்லியிருக்கேன். கெமிஸ்ட்ரியில் 1.7.2, 1.8, 1.8.1 இந்த 3 டாபிக் தான். இது மொத்தம் 5 பேஜ் வருது. இதோட உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக அந்த லெசனுக்குரிய ரிவிஷன் தான் போகும். புரியுதா? ஓகே, இப்போ பயாலஜிக்குரிய பாட்டனி ஓகேவா? இதில் பயோபாட்டனியில் 1.5.2, 1.5.4, 1.5.6, 1.5.7 அவ்வளோதான். 4 ஹெட்டிங், 4 பேஜ். தாராளமாக 2 ஹவர்ஸில் ஈஸியாக படிச்சிடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பயோபாட்டனியில் ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து பயோசுவாலஜிக்கு போகலாம். இதில் சாப்டர் 1 ஏற்கனவே நம்ம முடிச்சிட்டோம். அதாவது போன சண்டேவும் அடுத்து ஒரு நாள் ஜுவாலஜியும் படித்து நம்ம என்ன பண்ணோம், சாப்டர் 1 முடிச்சிட்டோம். ஸோ அதுக்குரிய ரிவிஷன் இன்றைக்கி நீ கண்டிப்பாக 2 hours பண்ணிடுங்க. அடுத்து பாட்டனி, வெறும் பியூர் சயின்ஸில் பாட்டனியில் 1.5.7, 1.5.8, 1.5.9 இந்த 3 ஹெட்டிங் 3 பேஜ் வரும். அதை முடிச்சுட்டு அந்த லெசனுக்குரிய ரிவிஷன் முடிச்சிருங்க. ஜுவாலஜி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். அதை இன்னைக்கு ரிவிஷன். பியூர் சயின்ஸுக்கும் ரிவிஷன் தான். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன் நான்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோபாட்டனி, பயோசுவாலஜி, பியூர் சயின்ஸ்க்குரிய பாட்டனி, ஜுவாலஜி நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து மேக்ஸ்க்கு போகலாம். மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.3 அதில் என்னென்ன ரெடியூஸ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை மட்டும் பாருங்கள். அதில் மொத்தம் ரெடியூஸ் ப்ராப்ளம்ஸ் 14 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 1.30 மட்டும்தான் இருக்குது. ஏன் மற்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெடியூஸ்டு போர்ஷனில் 1.6.3 கிடையாது. மற்ற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் அந்த ஹெட்டிங் கீழே வருது. அதனால் அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே கிடையாது. எக்ஸாம்பிள் 1.3.0வும் எக்ஸசைஸ் 1.3ல ரெடியூஸ்டு சம் மட்டும் பாருங்கள். ஸோ மொத்தம் எக்ஸசைஸ் 1.3ல 14 சம்ஸ். என்னென்ன சம்ஸ் அப்படின்றத தனியாக ரெடியூஸ்டு சிலபஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். அதையும் இந்த எக்ஸாம்பிள் 1.30 மொத்தம் 14 + 1 15 சம்ஸ் நீங்கள் மேக்ஸில் பார்த்துருங்க. மேக்ஸ் டயத்தில் நீங்கள் பியூர் சயின்ஸ் குரூப் என்ன பண்ணுங்கள், இந்த பாட்டனியோ ஜுவாலஜியோ மறுபடியும் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் என்ன பண்ணுங்க, பயாலஜி படிக்கிற டயத்தில் கம்ப்யூட்டர் படிச்சுக்கலாம். கம்ப்யூட்டரில் 2.4ல் 2.4.1, 2.4.2, 4.3 வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். இப்போ 2.4.3க்கு அப்புறம் 2.4 ஃபுல்லாகவும் 2.5 ஃபுல்லாகவும் படிச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் லெசன் முடிச்சிடுறீங்க. புரியுதா? 2.4.3லேருந்து 2.4.12 வரைக்கும் படிக்கணும். அப்புறம் 2.5ல் எல்லாமே படிச்சிடணும். அப்போ மொத்தம் 5 பேஜ் வருது. இதோட செகண்ட் லெசன் முடியுது. புரியுதா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கரெக்டாக என் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்தந்த டயத்தில் அந்தந்த லெசனை முடிப்பீங்க. அந்தந்த ரிவிஷன் டயத்தில் அந்தந்த லெசனுக்குரிய ரிவிஷனை முடிப்பீங்க. ஸோ ஸ்ட்ரிக்டாக ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதிகமான போர்ஷன்ஸே கொடுக்க உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் நீங்கள் இந்த சின்ன சின்ன போர்ஷனை படித்து அப்பப்போ ரிவிஷன் அப்பப்போ படிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. பாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டடி பிளான் அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பாய்.